கைஸ் பயந்துட்டிங்களா? அது வேறு யாரும் இல்லை கைஸ், நான் தான் கைஸ். அதாவது 3 படம் ட்ராப் ஆகி சோகத்தில் குடிக்க போனவனை பார்த்துருப்பீங்க, நடிக்க போனவனை பார்த்துருக்கீங்களா கைஸ்? அந்த நடிக்க போனவன் நான் தான் கைஸ். சரபம்னு ஒரு படம் நடித்தேன் கைஸ். என் ஃப்ரெண்டு தான் அது டைரக்டர், போய் நடித்தேன் கைஸ். ஐயோ நடிப்பு எவ்வளோ கஷ்டம் கைஸ். ஐயோ அவன் குடிக்கிற சீன் ஒன்று எடுத்தான் கைஸ், 3 ஹவரே எடுக்கிறான். அது இந்த சினிமாவில் வந்து ஹாப்பி ஃபிஷ் தான் தரானுங்க கைஸ். ஐயோ அதை குடிச்சு வயிறு வலி வந்து புரண்டு, அதுவும் என்னென்னா ஒரே டேக்கில் பண்ணுன்றாங்க கைஸ். ஒரே டேக்கில் பண்ணுறதுக்கு நான் என்ன தளபதி விஜயா இல்லை விஜய் சேதுபதியா? என்ன செய்கிறானுங்க கைஸ்? அதை முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த சீன் முடிச்சு அன்றைக்கி டிசைட் பண்ண கைஸ் நம்ம நடிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி கடையெல்லாம் போட்டிருக்க பார்த்து என் மேலே வந்து அந்த ஆசை, சினிமா ஆசை, இன்னும் நடிக்கிற ஆசை இருக்குன்னு நினச்சிக்காதீங்க கைஸ். கட்டிட்டேன் கைஸ். இல்லை கைஸ், அதாவது எப்படி தளபதி வந்து 69 படம் நடிச்சுட்டு நான் நடிக்கிறது நிறுத்தினேன்னு சொன்னாரோ, நான் வந்து ஒரே ஒரு படம் நடிச்சுட்டு நடிக்கிறது நிறுத்திட்டேன் கைஸ். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இது கூட பரவாயில்ல, இதுக்கு ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் ஒரு ட்ரையல்ஸ் வேறு பார்த்தேன். தமிழ் படம் இருக்குல்ல கைஸ், அதில் நான் ஒரு ரேப்பராக வந்தேன். அப்படியே நம்ம பசங்க தான் எடுத்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு ரேப்பராக நடித்தேன் கைஸ். ஐயோ அது ஈஸியாக இருந்தது கைஸ், இது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதுக்கப்புறம் சரி விடுங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து நான் நடிப்பை நிறுத்திட்டேன். நடிப்பு பாதையை வந்து நிறுத்தி இருந்தது, அதை வந்து தாண்டி வந்துட்டேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறமா எப்படி டார்லிங் நடந்தது, அதுக்கப்புறம்லாம் நான்லாம் முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஐயே அவங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு விட்டு போயிடுவோம். சிவாஜி இந்த சினிமாவே வேணாம்னு நினச்ச டைமில் எப்படி ஒரு 3 பேர் என் வாழ்க்கையை மாற்றுறாங்கன்றது தான் அடுத்த எபிசோட் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், நாளைக்கு பார்ப்போம்.